வெற்றி வாழ்வு திருச்சபை ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் இந்த ஆராதனையை ஜெபத்துடன் தொடுவோம். நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் முடத்தில் வருகிறோம். ஆண்டவரே கர்த்தர், நீர் ரொம்ப எங்களுக்கு நல்லவராக இருக்கிறீர். இந்த அற்புதமான இந்த காலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த ஞாயிறு ஆராதனை நீ ஆண்டவர் எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர். இந்த நாளை நாங்கள் காணும்படி, இந்த நாளில் ஆண்டவர் உம்முடைய கிருபைகளை நாங்கள் அனுபவிக்கும்படி, உம்முடைய இரக்கத்தை நாங்கள் அனுபவிக்கும்படி, உம்முடைய நன்மைகளை நாங்கள் அனுபவிக்கும்படி இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த மனமகிழ்ச்சியினான் நாளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே நீர் பெரியவராக இருக்கிறீர். ஆண்டவரே தொடர்ந்து உம்முடைய நாமம் இந்த நாளில் மகிமைப்படட்டும். ஆண்டவரே இந்த ஞாயிறு ஆராதனை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே இங்கே பாடப்போகிற பாடல்கள் மூலியமாக உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆண்டவரே ஜனங்களுக்கு ஊழியம் செய்யும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு பாடல்கள் மூலியமாக ஜனனுடைய இருதயங்கள், மனதுகள் எல்லாம் தேற்றப்படட்டும், மாற்றப்படட்டும். ஆண்டவரே இந்த பிரசன்ன மகிமை, உம்முடைய வல்லமை, அதிகாரம் அதில் வெளிப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் மூலியமாக நீர் ஜனங்களுக்கு ஊழியம் செய்வீராக. இங்கே நடக்க இருக்கிற ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து உம்முடைய கிரியை செயல்படட்டும். இந்த இடத்துல உம்முடைய ஊழியத்தை நாங்கள் வரவேற்கிறோம். உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மகிமை இந்த இடத்துல சூழ்ந்து எங்களை நடத்தட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து நீர் மகிமைப்படுவீராக. எல்லா துதி கன மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அவர் இந்த இடத்துல இருக்கிறார். ஆமென். நாம் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறோம். நம்ம சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கி இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை பாதுகாக்கிறவர் அவர். ஆமென். நாம் ஒரு பாடலை பாடலாம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். எல்லாருக்கும் தெரிந்த பாடலை என் கூட சேர்ந்து உற்சாகத்தோடு இந்த பாடலை பாடுவோம். உன்னதமானவரின் உயர் மறைவினில் இருக்கின்றவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார்.
ஒரு சர்ப்பத்தையும் மிதிப்பாய். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகு தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். நாம் அவருடைய செட்டையின் கீழே இருக்கிறோம். அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் விரைவாக வந்து நம்மளை ஆபத்திலிருந்து விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஒருவேளை நீங்க ஆபத்துல இருந்தீங்களோ, பிரச்சனையில் இருந்தாலும் அவர் உங்கள் கூட இருக்கிறார். பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, அவர் உங்களோட இருக்கிறார். நீங்க சர்வ வல்லவருடைய நிழல்ல இருக்கிறீங்க. எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. அடுத்த பாடல் இதுதான் சொல்லுது, என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதுனால நான் பிழைத்திருக்கிறேன், நீங்க என்னை கண்டதுனால் நான் ஜீவனோட இருக்கிறேன். ஆமென். என் கூட சேர்ந்த வரிகளை பாடி இந்த பாடலை பாடுவோம். என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே,
பாட்டு தெரியலல்ல, ஒண்ணுமே இல்லை. எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே, உங்களை ஆராதிக்கிறோம். அவன் பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, எனக்கு ஆதரவர் அவர், உங்களுக்கும் ஆதரவு அவர் தான், உங்களுக்கு மறைவிடம் அவர் தான், உங்களை பாதுகாக்கிறவர் அவர் தான், எல்லா இக்கட்டான சூழ்நிலையிலும் மீட்கிறவர் அவர் தான். அதனாலதான் இந்த வரி சொல்லுது, 1000 என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் எதற்குமே இல்லை. கிருபையினால் அவர் என்னை மூடி இருக்கிறார், நான் தள்ளுண்ட இடங்களெல்லாம் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேரால சொல்ல முடியும்? அவர் பார்த்ததுனால தான் நான் உயிரோடு இருக்கிறேன். சொல்றவங்க எல்லாரும் இந்த கரங்களை தட்டி இந்த வரிகளை பாடுவோம். 1000 என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. 1000 என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லை. இன்னொரு விசையாக, 1000 என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லை. 1000 என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லை. இப்படி சொல்லுங்க, கிருபையினால் என்னை மூடிக்கொண்டி, நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தி. கிருபையினால் என்னை மூடிக்கொண்டி, நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தி. எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே, உம்மை ஆராதிப்பேன். கரடான பாதையில் தூக்கி சென்றி, முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டி, தூக்கி சென்றி முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டி, எனக்காக குறிப்பதை எனக்கு தந்தி, நீர் தந்த தரிசனம் நிறைவேற்றினி. எனக்காக குறித்ததை எனக்கு தந்தி, நீர் தந்த தரிசனம் நிறைவேற்றினி. எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவு, எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை பல்லடுக்கி நீக்கி உம் கரங்களால் தூக்கி, உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடுக்கி நீக்கி உம் கரங்களால் தூக்கி, உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே, உம்மை ஆராதிப்பேன். கரங்களை தட்டி, எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே, உம்மை ஆராதிப்பேன். நல்லா ஒரு கரங்களை தட்டுவோமா? அவர் ஆதரவாக இருந்தார், அவர் அடைக்கலமாக இருந்தார், அவர் மறைவிடமாக இருந்தார், அவர் உங்களுக்கு துணையாக இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு பெரிய ரிவார்டும் அவர் தான். ஆமென். அதனால ஆதியாகமம் 15:1 சொல்லுது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். ஆமென். ஒருவேளை இங்க பயத்தோடு நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா, அவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு துணையா இருக்கிறேன், நான் தான் உன்னோட பெரிய ரிவார்ட். அதனாலதான் அடுத்த பாடல் இப்படி சொல்லுது, பயம் இல்லையே, பயம் இல்லையே, பயம் இல்லையே, என் கர்த்தர் ஆதரவா இருப்பதனால். எல்லாருக்குமே தெரிந்த பாடி என் கூட சேர்ந்து உற்சாகத்தோடு இந்த வரிகளை பாடுவோம். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய். சத்தத்தை உயர்த்தி, பயமில்லையே, பயம்
ரட்சிப்புமானி என் ஜீவனின் பலனானவரே, என் கீதமுமானி என் ரட்சிப்புமானி என் ஜீவனின் பலனானவரே. என் கூட சேர்ந்து என் கீதமுமானி என் ரட்சிப்புமானி என் ஜீவனின் பலனானவரே. என் கீதமுமானி என் ரட்சிப்புமானி என் ஜீவனின் பலனானவரே.
கேடகமாக இருக்கிறீர். எங்களுக்கு மகா பெரிய பலனாக இருக்கிறீர் ஆண்டவரே. நீங்கள் உங்களை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உங்களை இங்க வரவேற்கிறோம் ஆண்டவரே. கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீர் இருப்பதினால் தலை நிமிர செய்தீர். சங்கீதம் 115:9 இப்படி சொல்லுது, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். அக்கினியை நம்ம கடக்கலாம், ஆறுகள் நம்ம மேல பொருளலாம், ஆனா அக்கினி நம்மளை அணுகாது, ஆறுகள் நம்ம மேல பொருளாது. ஏன்னா அவர் நம்மளோடு இருக்கிறார். அவ்வளோ பெரிய தேவன், எல் ஷதாய் தேவன் நம்ம கூட இருக்கிறார். God of the most high is with us. உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உங்களை மகிமைப்படுத்துகிறோம். ஓ சர்வ வல்லமையுள்ள தேவனே, உங்களை வரவேற்கிறோம். எங்க வாழ்க்கையில வாங்க, குழப்பங்கள் மாறட்டும். எல்லா சூழ்நிலை, எப்பேற்பட்ட சூழ்நிலையானாலும் தேவனுக்கு முன்பாக கீழ்ப்படிந்துதான் ஆகணும். எல்லா வியாதிகள் மாறட்டும், எல்லா இல்லாமைகள் மாறட்டும், எல்லா குறைவுகள் இயேசுவின் நாமத்தில் நிறைவாகட்டும். நாங்கள் உங்களையே முழுமையாக நம்புகிறோம் ஆண்டவரே, உங்களை உயர்த்துகிறோம். எல்லாரும் தேவனை உயர்த்தலாமா? இயேசுவே, நாங்கள் உங்களை உயர்த்துகிறோம், உங்களை மகிமைப்படுத்துகிறோம். நீங்க இந்த இடத்துல வல்லமையாக இயேசுப்பா, நீங்க ஒவ்வொரு பேர்லயும் நீங்க வாங்க ஆண்டவரே. உங்களை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். சர்வ வல்லவரே, உம்மை உயர்த்துகிறோம். அக்கினியை நீ கடக்கும் போது, ஆறுகளை நீ மீதிக்கும் போது, அக்கினியை நீ கடக்கும் போது, ஆறுகளை நீ மீதிக்கும் போது, அக்கினி பற்றாது, ஆறுகள் புரளாது, ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே. அக்கினி பற்றாது,
அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அவர் என்னை விட்டு விலகுவதில்லை, அவர் என்னை என்றும் கைவிடுவதில்லை. உள்ளம் கையில் வரைந்தவர், அவர் என்னை என்றும் மறப்பதில்லை. உள்ளம் கையில் வரைந்தவர், அவர் என்றும் மறப்பதும் இல்லை. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே, அவரும் துணையும் கேடகமானவர். அல்லேலூயா, 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 சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். குரல்களை உயர்த்தி, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர், காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழு. கரங்களை உயர்த்தி, அல்லேலூயா, 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 வானம் பூமி ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை மாறாதது. அவர் இந்த இடத்துல விதமாக இருக்கிறார். அவர் உங்களை ஒவ்வொருவரையும் தொட்டு கொண்டிருக்கிறார். உங்க வாழ்க்கையில ஒருவேளை இல்லாமைகள் இருக்கலாம், குறைவுகள் இருக்கலாம். ஆனா நான் உங்களை பார்த்து ஒன்று சொல்றேன், அவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன். அவர் உங்களை படைத்த தேவன். படைத்தவருக்கு தெரியாதா உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறதுன்னு? படைத்தவருக்கு தெரியாதா உங்களுக்கு உடம்புல என்ன வியாதி இருக்கிறதுன்னு? அவரை பார்த்து சொல்லுங்களேன், யூ ஹாவ் ஆல் கண்ட்ரோல் ஓவர் மை லைஃப் ஓ ஃபாதர் காட். என்னுடைய வாழ்க்கையின் மேல உங்களுக்கு முழு அதிகாரமும் இருக்கிறது. என்னை பாதுகாக்கிறவர் நீர், என்னை வழி நடத்துகிறவர் நீர். எனக்கு என்ன தேவைன்றது உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. இம்மட்டும் என்னை காத்திருக்கிறீர், இனிமேலும் காக்க வல்லவராய் இருக்கிறீரே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம். எல்லாருடைய வாய்களும் திறக்கப்படுவதாக. கொஞ்சம் அவரை நோக்கி பார்த்து நன்றின்னு சொல்லுங்க. ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலைகள் வந்துச்சு, எவ்வளோ பிரச்சனைகள் வந்துச்சு, எல்லாவற்றிலும் என் ஜீவனை பாதுகாத்து கொண்டீரே. Oh, we thank you, Father. We thank you. We welcome you. We thank you. சொல்லுங்களேன், நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. எல்லாருடைய வாய்களும் திறக்கணும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே,
நன்றி இயேசுவே, 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 பாதுகாத்ததற்கு நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, தேவைகளை சந்தித்ததற்கு இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, சுகத்தோடு வைத்ததற்கு நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. ஹalleluya, 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 கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நன்றி, இம்மட்டுமாய் பாதுகாத்ததுக்கு நன்றி, எங்க கூட இருந்ததற்கு நன்றி ஆண்டவரே. எல்லா தீங்கிலிருந்தும் எங்களை விலக்கி மீட்டு பாதுகாத்த தேவனாய் நீங்க இருந்தீங்களே, அதுக்காக நன்றி இயேசுவே. உங்களை உயர்த்துகிறோம். நீங்க இந்த இடத்துல அசைவானதுக்காக நன்றி. எல்லா குறைகளும் மாறினதுக்காக நன்றி. எல்லா பிரச்சனைகளும் மாறினதுக்காக நன்றி ஆண்டவரே. நீங்க எல்லாரையும் எல்லாவற்றாலும் நிரப்பினதற்காக நன்றி ஆண்டவரே. We thank you, Father. We thank you for your presence. We thank you for your blessing. மீதியான நேரங்களை உங்க கரங்களை ஒப்பு கொடுக்குறோம். இசப்பா, நீங்க எங்க கூட இருங்க, எங்களை வழி நடத்துங்க. வார்த்தையின் வேலையில நீங்க எங்க கூட இடைப்படுங்க. ஒவ்வொருத்தர் கூடயும் நீங்க தனித்தனியாக இடைப்பட போறதுக்காக நன்றி ஆண்டவர். எங்கள் இருதயங்களும் எங்கள் செவிகளும் திறந்திருக்க போறதுக்காக நன்றி. அந்த வார்த்தையை நாங்கள் அப்படியே ரிசீவ் பண்ண போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. நீங்கள் எங்கள் கூட பேசுங்க ஆவியான ஒரு துணையோடு. ஏசப்பா, நீங்கள் எங்கள் கூட பேச போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. அதை லிசன் பண்ணுறதுக்கான ஏசப்பா கெப்பாசிட்டி எங்களுக்கு கொடுக்க போகிறதுக்காக நன்றி. எங்கள் செவிகளும் எங்கள் இருதயங்களும் உங்களுக்கு திறந்த வண்ணமாக இருக்க போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்க கூட இருந்ததுக்காக நன்றி. ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களிலே காணிக்கையும் தசமபாகத்தையும் எடுத்துக்கொள்வோம். நாம் அறிக்கையிட்டு கொடுப்போம். பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறேன். என்னிடத்தில் உள்ளதெல்லாம் நீர் கொடுத்தவை. ஆகவே உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைக்கிறேன். நீர் என்னுடைய மெய்ப்பராக இருக்கிறீர். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவும் இருக்காது. செழிப்பின் தேவன், ஆசீர்வாதத்தின் தேவன், நிறைவின் தேவன், இவர் என்னுடைய தேவனாக இருக்கிறார். ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவும் இருக்காது. என்னுடைய வாழ்க்கையில் கடன் இல்லை,
அநேக ஜாதியில் நான் கடன் கொடுக்கிறவனாய் தேவன் என்னை மாற்றி இருக்கிறார். அதை விசுவாசித்து உம்முடைய ராஜ்யத்தில் நான் கொடுக்கிறேன். ஆமென். நாம் காணிக்கையும் தசம பாகத்தையும் கொடுக்கிறதான நேரங்களில் சபையின் அறிவிப்புகளை நாம் அறிவிப்போம். வெற்றி வாழ்வு திருச்சபையில் நமக்கு ஞாயிறு தோறும் 2 ஆராதனைகள் நடைபெறுகிறது. 8:30 10:30 வரை நமக்கு முதல் ஆராதனை, அது தமிழில் நடைபெறுகிறது. 2ஆம் ஆராதனை 11 மணியிலிருந்து 1 மணி வரையும் ஹிந்தி ஆராதனை நமக்கு நடைபெறுகிறது. மாதம் 2ஆம் ஆராதனையில் நமக்கு திருவிருந்து ஆராதனை நமக்கு நடைபெறுகிறது. அது மட்டுமல்ல, மாதம் 1ஆம் தேதியில் நமக்கு வாக்குத்தத்த ஆராதனை நடைபெறுகிறது. இவ்வளோ ஆராதனையும் நம்முடைய சபையில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆராதனைக்கு யாவரும் நீங்கள் ஜெபித்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நாம் யாவரும் எழுந்து நிற்போம். வலது கையை உங்களுடைய இருதயங்களில் நேராக வைத்து விசுவாச அறிக்கையை நாம் அறிப்போம். என்னுடைய நோய்களையோ பலவீனத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்க மாட்டேன். காரணம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே என்னுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். என் நோய்கள் எல்லாம் சுமந்திருக்கிறார். அவருடைய தழும்புகளால் குணமானேன். கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்து சமாதானம் அருளி என்னை ஆசீர்வதிப்பார். உச்சிதமான கோதுமையினால் நான் போஷிக்கப்படுவேன். கண்மலை தேனினால் நான் திருப்தியாவேன். ஜெயம் கொள்ளுகிற நான் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வேன். கர்த்தரின் தேவனாய் இருக்கிறார். நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். கர்த்தர் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் கர்த்தர் என்னை சிறந்திருக்கும்படி செய்வார். ஆமை. நாம் யாரும் தயவு செய்து உட்காருவோம். முக்கியமான ஒரு ஜெப குறிப்பு இன்றைக்கு இருக்கிறது. என்ன அப்படின்னா, நம்முடைய சபை போதகர் ரிச்சர்ட் டார்வின் அவருடைய மனைவிக்கு இந்த வாரத்தில் ஒரு ட்ரீட்மெண்ட் ஒன்று நடந்தது. அதாவது நேற்று தினத்தில் ஒரு ட்ரீட்மெண்ட், ஒரு மைனர் சர்ஜரி ஒன்று பண்ணாங்க வயிற்று பகுதியில். ஸோ அந்த ஆப்ரேஷன் நேற்று முடிந்தது. கர்த்தர் அவர்களை சுகத்தோடு பலத்தோடு ஆசீர்வாதமாக அந்த ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிய கிருபை செய்திருக்கிறார். அதுக்காக நம்ம கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளுக்கு கிருபைகளை கொடுக்குறார். அந்த கிருபையை நம்முடைய சபை போதகர் மேரி பிரிஸ்டல் அவர்களுக்கு நேற்று தினத்தில் அதிகமாக காண்பித்தார். அவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லாமல் எல்லாம் நேர்த்தியாக மருத்துவருடைய கண்களில் தயவு கிடைக்கும்படி எல்லாமே நேர்த்தியாக நிறைவாய் திருப்தியாய் தேவன் அவர்களை வழி நடத்தி வந்தார். ஆகவே அவர் சீக்கிரமாக துரிதமாக குணமடைய வேண்டும் என்று ஜெப குறிப்பு இருக்கிறது. அதை நாம் சபையாய் சேர்ந்து நாம் ஜெபித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய கரம் இன்னும் பலமாய் அவருடைய வாழ்க்கையில் வெளிப்படட்டும்படி நாம் ஜெபிக்க போகிறோம். அதற்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 91 15-16 வசனத்தை வாசிக்கிறேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களை அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். இந்த வசனம் சொல்கிறது பாருங்க. ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களை அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். நாம் யாவரும் கண்களை மூடி நம்முடைய சபை போதலுக்காக நாம் ஜெபிப்போம். மேரி பிரிஸ்டல் அவர்களுக்காக, அவருடைய சுகத்திற்காக நம்ம ஜெபிப்போம். பரலோக பிதாவே, குமாரனாக இயேசுவின் நாமத்தில் முடத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் ஆண்டவர்களுடைய ஆன்டி மேரி பிரிஸ்டல்லாக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். அவருடைய வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நேற்றைய தினத்தில் அவளுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் நடந்தது.
இந்த ட்ரீட்மெண்ட் நல்லபடியாக ஆண்டவரை நேர்த்தியாய் வெற்றியாய் அதை எங்களுக்கு சாதகமாக நீர் முடித்து கொடுத்தீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. பூரண கிருபை பூரண தயவு அவர்கள் மீது இருந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய வசனம் சொல்வது, ஆபத்தில் நானே அவர்களோடு கூட இருந்து அவர்களை தப்புவித்து அவர்களை கனப்படுத்துவேன், நீடித்த நாட்களை அவர்களை திருப்தியாக்கி என்னுடைய ரட்சிப்பை அவர்களுக்கு காண்பிப்பேன் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுறது போல இந்த வார்த்தையின் அடிப்படையில் நீர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை தப்புவித்து ஆண்டவரை நீர் அவர்களை கனப்படுத்துவீராக, அவருடைய வாழ்க்கை நாட்களை திருப்திப்படுத்துவீராக, உம்முடைய ரட்சிப்பை அவர்களுக்கு நீர் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த உம்முடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்ற வார்த்தையின் அடிப்படையில் அந்த சுகம் எங்களுக்கு கிடைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பத்தையும் தண்ணீரையும் நான் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னிலிருந்து நான் விலக்குவேன் என்று சொன்ன கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அவருடைய குடும்பத்தின் மீது இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தை நாங்கள் அவர்கள் மீது நாங்கள் தெளிக்கிறோம். இரத்த கோட்டைக்குள்ள நீர் மூடி மறைச்சு கொள்ளும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் நீர் அவர்களை சூழ்ந்து நீர் அவருடைய சுகத்தோடு ஆண்டவர் பலத்தோடு ஆரோக்கியத்தோடு நல்வாழ்வோடு இருக்கும்படி நீர் அவர்களுக்கு பாராட்டின் தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. துரிதமாய் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் முடிந்து இந்த சபைக்கு வந்து மறுபடியும் தேவனுடைய ஆராதனை நடத்தும்படி நீர் எனக்கு அனுக்கிரகம் கிருபைகளை அதிகமாய் பெருக செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மருத்துவர் கண்களில் ஆண்டவரே தயவு கிருபை அதிகமாய் வந்து கிடைக்கும்படி நீர் உதவி பாராட்டுவீராக. தொடர்ந்து நீர் அவர்களை நடத்துவீராக. அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். பாஸ்டர் ரிச்சர்ட் டார்விலுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய குடும்பத்தை ஆண்டவர் இந்த நேரத்தில் நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவர். மீதம் எடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் இந்த நேரத்தில் அவர்களுக்கு கிடைக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஒரு பெரிய சாட்சியாய் நீர் அவளை நிறுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ தூதர்களுடைய உதவி ஆண்டவர் மேரி பிரிஸ்லா அவர்களுக்கு உண்டாகி ஆண்டவரே ஒரு தனித்துவமாய் அவர்கள் தெரியும்படி நீர் ஆண்டவரே வழி நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு பூர்ண சுகத்தை நீர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவர். ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர் நீர் அவர்களை பத்திரமாய் நீ வழி நடத்தின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுவது, அவர்களை விட்டு நான் விலக மாட்டேன், கைவிட மாட்டேன், அவர்களோடு கூட இருப்பேன் ஆண்டவரே. பயப்படாதீங்க, கலங்காதீங்க ஆண்டவரே. பலங்கொண்டு காரியத்தை நடப்பென்று சொல்லுகிற கர்த்தருடைய கரம் வார்த்தை அவர்களை தேற்றட்டும் மாற்றட்டும் ஆண்டவரே. ஆண்டவர் இந்த வயிற்று பகுதிகளில் ஆண்டவர் உம்முடைய தெய்வீக பாதுகாப்பின் கரம் இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தெய்வீக சுகம் தெய்வீக ஆண்டவரே அதில் ஒரு தெய்வீக கிருபை அதில் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுற்றி இருக்கிற காயங்கள் எல்லாம் சீக்கிரமாறி ஆண்டவர் வீடு திரும்பும்படி நீர் அனுக்கிரகம் பாராட்டுவீராக. தொடர்ந்து நீர் அவர்களுக்கு ஊழியம் செய்வீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென்.